வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. வகுப்பு 12 இயல் 1 இனிக்கும் இலக்கணம் அப்படின்றதுல தமிழா எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்ம எழுதும் போது வருகின்ற பிழைகள் என்னென்ன பிழைகள் அப்படி அந்த வகைப்பாட்டுல பாத்தீங்கன்னா, எழுத்து பிழை, சொற்பொருட்பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவாக வருகின்ற சில பிழைகள், பொதுவான சில பிழைகள். அதனால எழுத்து பிழையை தவிர்க்க, நம்ம எழுத்து பிழை வராம இருக்குன்னா என்னென்ன விஷயம், எழுத்து பிழை தான் உங்களுக்கு பாடமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எழுத்து பிழையை தவிர்க்க என்னென்ன விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம், எழுத்து பிழை வராம எழுதலாம் அப்படின்றதுதான் இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எழுத்து பிழையா நம்ம வராம தடுக்கிறது எப்படி அப்படின்னு தான். எல்லா இடங்களிலும் பேச்சு தமிழை எழுத முடியாது. பேசுவது போலவே நம்ம பேசுற மாதிரியே எழுதணும்னு நினைக்கிறது தான் முதலான எழுத்து பிழைக்கான காரணம், முதல் எழுத்து பிழைக்கு காரணம். அதே மாதிரி குறில் நெடில் வேறுபாடு அறிவது கிடையாது. எந்த எழுத்து எந்த இடங்கள்ல வரணும்னு அந்த தெளிவில்லாமல் இருப்பது. அப்ப எழுத்துக்களின் ஒலிப்பு முறை, அதாவது அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்றோம் இல்லையா, ஒலிப்பு முறை, அதனுடைய அவற்றினுடைய வரி வடிவம் வேறுபாடு, எழுதுற முறை, வரி வடிவம்னா எழுதுற முறை, அந்த எழுதுற முறையோட வித்தியாசம் தெரியுது. அந்த சொல்லின் இடங்களில் முதல் இடை கடை எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த எழுத்து வர வேண்டும்ன்றத மனதில் நம்ம தெளிவா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. அதே போன்றே இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா ரா ரா லா லா லா, இந்த 8யுமே நம்ம உச்சரிப்பு சரியாக சொல்லி பார்க்கணும், வாய் விட்டு நல்லா இதுல தெளிவா வைத்துக்கணும். அதுவும் இல்லாம இது இலக்கண முறைப்படி எப்படிலாம் வருதுன்றத நம்ம மனப்பாடம் செய்து படித்து கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா இந்த நகரம் 8 இதுல இந்த நகரம் மட்டுமே சொல்லில முதல்ல வரும், சொல்லின் முதல்ல வரும். ஆனா இந்த மெய்யான இரு இருக்கு இல்லையா, சொல்லின் இறுதியில் வராது. மற்ற எழுத்துக்களை பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லின் இடையிலும் வரும், இறுதியிலும் வரும். அது என்னென்ன வேறுபாடுகள் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மாணவர்களே. இந்த இந்த முதல் இடை கடை இறுதினாலும் கடைனாலும் ஒன்றுதான். ஒரு சொல்லல முதல்ல வரது நான் சொன்னோம் இல்லையா, நன்று நாடகம். இந்த நீனா எந்த வரிசை வேணாலும் வரலாம் இல்லையா. இடையில பாத்தீங்கன்னா கண்டு, இந்த எழுத்துக்களை மட்டும் இடையில வரும் அப்படின்னு சொன்னோம். இது சொல்லி இறுதியில வர்றது கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா. கண்டு இன்னு, கன்று இன்னு, இரு கற்று. இங்க பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா பார்த்து, மெய்யெழுத்து அகரம் அது வருவதில்லைன்னு சொன்னோம், இறுதியில முதல்ல வருவதில்லைன்னு சொன்னோம். கால்கள், பந்து, கொள்வது, புகழ்வது. இங்க பாத்தீங்கன்னா கடைசியில கண், அவன், பார், கால், கொல், புகழ். இந்த மாதிரி இந்த எழுத்து இந்த இறுதியில வரும், இந்த முதல்ல வரும்னு தெரிஞ்சுக்கினாவே நம்ம எழுத்து பிழைய சுலபமா தவிர்க்கலாம் மாணவர்களே. எழுத்து பிழையை தவிர்க்க அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்ல மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து முதல் சொல் தொடக்கமாக வருவதில்லை. அதாவது அந்த மாதிரி வந்ததுன்னா அது தமிழ் சொல் இல்லை. பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கிரீடம், பிரியா அப்படிலாம் சொன்னா இது வடமொழி. இது என்னது, வடமொழி. அதாவது என்னன்னா தமிழ்ல முதல்ல மெய்யெழுத்துக்களை தொடக்கமா தொடங்காது, ஒரு சொல்லோட தொடக்கமா அப்படி தொடங்குச்சுன்னா அது தமிழ் எழுத்துக்கள் இல்லை. அடுத்து கிளாஷ், இதுனா ஆங்கிலம். என்ன சொன்னா ஆங்கிலம். அதே மாதிரி வல்லின எழுத்துக்கள்ல முடியறது கிடையாது. வல்லின எழுத்துக்கள் சொல்லி இறுதி முடிஞ்சுன்னா அது தமிழ் கிடையாது, அப்படியே வந்தாலும் அது தமிழ் கிடையாது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பார். வல்லினம்னா என்ன, கசட தபர, அது ஐக்கு இச்சி இட்டு அது வருதான். அந்த மாதிரி சொல்லுல முடிஞ்சா அது தமிழ் சொல் கிடையாது, அது தமிழ் சொல் இல்ல அப்படின்னு அர்த்தம். பார்க்கு, பஞ்சு, பட், போத், டப் இதெல்லாம் தமிழ் சொல் கிடையாதுன்னு அப்படிங்க பாருங்க. இக், இச், இட், இத், இப் வருது இல்லையா. அதாவது வெள்ளினம் மெய்யெழுத்துக்களை முடிஞ்சு வந்துச்சுன்னா அது தமிழ் சொல் கிடையாது, இறுதியில வந்ததுன்னா. அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது, அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள்ல ஈரோட்டாய் வாரா. ஈரோட்டாய்னா பக்கத்துல இருக்க மெய்யெழுத்தா வராது. அது எடுத்துக்காட்டுனா இட்டு இரு, அது வர மெய்யுக்கு அடுத்தது இன்னொரு மெய்யெழுத்து வராதுன்னு அர்த்தம். காட்சி, காட்சி, முயற்சி.
இந்த மாதிரி ஈரொற்று எழுத்து வராது. இந்த மாதிரி எழுதுவது பிழை. இந்த மாதிரி எழுதுவது பிழை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கா, அதாவது இக்கு, இச், இத்து, இப்பு, இந்த எழுத்துக்கள்லாம் தொடர்ந்து, இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து அடுத்து அதோட வரிசைகள் தான் வருமோ தவிர மற்ற மெய் எழுத்துக்கள் வராது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா காக்கை. இங்க பாத்தீங்கன்னா இக்கா அது பக்கத்துல இருக்கு, அதோடைய என்னது மெய் எழுத்து வராது, அதோட வரிசைகள் தான் வருமோ தவிர வேற மெய்கள் வரா. பச்சை. இங்க பாருங்க. அடுத்தது பத்து. அடுத்தது உப்பு. அதோட வரிசைகள் தான் வருமோ தவிர மற்ற வரிசைகள் வராது, மெய் எழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இட்டு இரு அப்படின்ற மெய் எழுத்துக்களை அடுத்து அதோட வரிசைகளுமே அடுத்தது கா, ச, ப, இந்த வரிசைகள் தான் வரும்னு சொல்றாங்க. எப்படின்னு அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. பாட்டு அதோட வரிசை இருக்கா, டாடா டி டிட்டு வந்தாலும் அதோட வரிசை தான். அடுத்தது வெட்கம், காவல்தா, அந்த வரிசையில் எது வேணாலும் வரலாம், வெட்கம். அடுத்தது காட்சி, சீவர்தா. அடுத்தது பாத்தீங்கன்னா திப்பம், பாவர்தா. அதாவது இட்டு இரு அதோட வரிசைகளும் வரும், இல்லனா கா, ச, ப அதுக்கு பின்னாடி வர எழுத்துக்கள் எல்லாமே இந்த வரிசைகளை தான் வரும்ன்றாங்க. வரிசைனா அது கா, கா, கி, கி, கு, கு, கே, கே எந்த வரிசை எந்த எழுத்து வேணாலும் இருக்கலாம், அதோடைய பொருள் மாறாம வரும். ஐ மீன் பொருள் மாறாமன்னா அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா காற்று, காற்று இருக்கா. அடுத்தது கற்க, கற்சிலை, கற்பவை. வந்துச்சா? கா வந்துச்சு, சி வந்துச்சு, பா வந்துச்சு, காற்று வந்துச்சு இல்லையா? அடுத்தது பாருங்க டா, ரா அப்படின்னு சொல்லி முதல்ல வராது, சொல்லி முதல்ல வராது. அப்படி வந்துச்சுன்னா அது தமிழ் சொல் இல்லை. டமாரம், ரப்பர்லாம் வேறு மொழி சொல், இது வந்து தமிழ் சொல் அல்ல. ஆயுத எழுத்தானது, ஆயுத எழுத்துனா அக்கு, ஆயுத எழுத்து சொல்லி இடையில் மட்டும்தான் வரும், சொல்லி இடையில் மட்டுமே வரும். அது தனி எழுத்தா இருந்ததுன்னா, தனி சொல்லா இருந்ததுன்னா மூவ் எழுத்தாகவும், தனி சொல்லாயின் அது மூவ் எழுத்தாகவும் தனி குரலை அடுத்தும் தான் வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அது, எஃகு, பசு. கவனிங்க, இது மூவ் எழுத்தா இருக்கா, 1 2 3 மூவ் எழுத்தாக இருக்குது. தனிக்குறியில் அடுத்துனா முதல்ல அதுக்கு அக்குக்கு முன்னாடி இருக்க எழுத்து தனிக்குறியில் எழுத்தா இருக்குன்னா ஒரே ஒரு குறியில் எழுத்து ஆ பாருங்க, ஏ பாருங்க, கா தனிக்குறியில் எழுத்தா இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் சொல்லணும். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள்ல நா, நா இது சொல்லின் தொடக்கமாக வாரா அப்படின்னா வராதுன்னு அர்த்தம். சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன்னாடி நான் வல்லினா கசட தவிர அந்த எழுத்துல முடிஞ்சிருக்கணும். அதுக்கு முன் வர மெய்யெழுத்து எப்படி இருக்குன்னா ஒண்ணு வல்லின எழுத்தா இருக்கும், வல்லின மெய்யெழுத்தா இருக்கும், இல்லைன்னா அதுக்கு இனமான மெல்லின மெய்யெழுத்து தான் வருமோ தவிர பிற மெய்கள் வராது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தக்கை, அதுக்கப்புறம் தங்கை. எப்பயுமே காவுக்கு என்ன எழுத்து என்னன்னா இங்கு, இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு. இந்த மாதிரி அதாவது வல்லின மெய்யெழுத்து தான் இருக்குமோ தவிர இல்லைன்னா அதோட இனமான மெல்லின மெய் தான் இருக்குமோ தவிர வேற எந்த மெய் எழுத்து வராது அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சொற்கள்ல. தங்கை, பச்சை, இஞ்சி பாத்தீங்கன்னா சீர், அதோட இன எழுத்துன்னா இஞ்சி. பண்டு, இன், தாவர்தான் டாவுக்கு நிறைய எழுத்து இன்னு. பட்டம், அந்த டாவே வந்திருக்கு பட்டம். அடுத்தது பத்து, பந்து, அதோட இன எழுத்து. தப்பு, பாம்பு, கற்று, கன்று. இங்க பாத்தீங்கன்னா தப்பு, இங்க பாத்தீங்க இது இன எழுத்து இம்மு. இதுக்கு பாத்தீங்கன்னா கற்று வந்திருக்கா, அதுக்கான இன எழுத்து என்னது, ரூக் இன எழுத்து என்னது, இன்னு இல்லையா? என்ன சொல்றாங்கன்னா சொல்லின் இடையில வல்லினத்துக்கு முன் வர மெய்யெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு வல்லின மெய்யெழுத்தா இருக்கும், இல்லைன்னா அதுக்கு இனமான மெல்லின மெய்யெழுத்து தான் வருமே தவிர பிற மெய்கள் வராது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஈ, இர், இல், இல், இல் இதோடைய எழுத்துக்களுக்கு பின் வர வேங்கோல்
கவனிக்கலாம். இயல்பாய் நிற்கும், இயல்பாய் நிற்கும். கல்லில் மிகுதி சேரும் பொழுதும் இயல்பாய் தான் நிற்கும். நாய்கள் ஊர்கள் அதே மாதிரி வரும். நாய்கள் ஊர்கள் அந்த மாதிரியான சொற்கள் வருகின்றது. வல்லினத்தில் தொடங்கும் போது இயல்பாய் நிற்கும். வல்லினத்துல தாய் சே தா செல்கணம் இந்த மாதிரி வல்லினத்தை தொடங்கும் போது அது இயல்பாய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கவனிச்சீங்கன்னா நான்ற ஒற்றை அடுத்து ரகரம் வருவது கிடையாது, வருவதில்லை. ரகரம் வருவதில்லை. அடுத்து நான்ற ஒற்றை அடுத்து டகரம்ன்றது வரது கிடையாது, வருவதில்லை. அது மாதிரி எழுதுனா தவறு. அதாவது இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டுன்னா இதெல்லாம் கண்டு இதுதான் சரியா தவிர கன்று அப்படின்னு எழுதுறது சரி கிடையாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த நகரத்துக்கு பின்னாடி டகரம் வரும், ரகரம் வராது. டாடா டிடி டிடி வரிசை தான் வரணும்னு சொல்றாங்க. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லையா, அது இணை எழுத்துன்றதால அது அப்படிதான் வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க என்னது மன்றம் இப்படிதான் எழுதணுமா தவிர இந்த மாதிரி மன்றம்னு எழுதக்கூடாது. ஏன்னா அது இணை எழுத்து அப்படிதான் வரணும்னு சொல்றாங்க. இந்த நகரம் ஒற்று அடுத்து ரகரமும் வராது, நகர ஒற்றை அடுத்து டகரமும் வருவதில்லை. இந்த மாதிரி எழுதுவது பிழை. இது மாதிரிதான் எழுதுறது சரி. எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுங்க மாணவர்களே, எப்பொழுதுமே முழு சுழி இன்னும் வந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல வர எழுத்து எதுவாதான் இருக்கும், டாடா டிடி டு வரிசை மட்டும்தான் இருக்கும். எந்த சொல் நீங்க எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரி ரெண்டு சுழி வர பக்கத்துல இருக்குன்னா ராரா ரீரு ரூரு ரே அந்த எழுத்துக்களை மட்டும் தான் இருக்கும் மாணவர்களே. என்னும் எழுத்துக்களில் முடிவுரை சொற்கள் அரிதாகதான் உள்ளன. உரிச் வெரிட் பொருத் தேவ் இரு இழ் இழ் ஆகிய ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். அதாவது பக்கத்துல மெய்யெழுத்து வரும்னு சொல்றாங்க. பாய்ச்சி இச்சிருக்கா பார்க்கும் இர் இக்கு வாழ்க்கை இழு இக்கு இந்த எழுத்துக்களை மட்டும்தான் ஈரொற்றாய் வரும்னு சொல்றாங்க. ஆனா பிற மெய்கள் வருகின்றன. அது அளவெடுக்கும் போதுதான் ஒரு அளவெடுப்புனா நீண்டு ஒழித்தல் படிச்சிருப்பீங்க. எங்கிறைவன் அந்த மாதிரி இந்த இங்குக்கு பக்கத்துல வர இங்கு அளவெடுத்து வரும்போது மட்டும்தான் ஈரொற்றாய் வரும். அடுத்து தனிக்குறிலை அடுத்து தனிக்குறில என்ன சொன்னா ஒரே ஒரு குறில் எடுத்துக்கணும் முதல்ல. அதை அடுத்து வரும் ரகரங்கள் வராது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க, பிறமொழி சொற்கள் சொல்றாங்க. அர்த்தம் அதாவது தனிக்குறில் அதுக்கு பக்கத்துல வர இரு வருது இல்லையா, அதாவது ரகரம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது வந்தா பிறமொழி சொற்கள். அதுக்கு அடுத்து காட்டுங்க அர்த்தம். தனிக்குறிலை அடுத்து ரகர சொல்லின் வரின் அதை நம்ம தமிழ் மொழிக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ் மொழிக்கு ஏற்ப இயல்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நிர்வாகம்ன்றது நிர்வாகம், இந்த இரு வரக்கூடாது, அது ரூவா மாத்திக்கணும். ரகர ஒட்டுனா இருதான் ஒட்டு சொல்றாங்க. கர்வம்னா கர்வம் கன்மம் அப்படின்றத சொல்றாங்க மாணவர்களே. அடுத்தது கவனிச்சீங்கன்னா ரகரத்தை அடுத்து ரகர வரிசைகளும் வருவது கிடையாது, வாரா அப்படின்னு அர்த்தம். வறுமொழி முதலில் உயிர் வரி, அதாவது புணர்ச்சினா என்னன்னு சொன்னோம், நிலைமொழியும் வறுமொழியும் இணைவதுதான் புணர்ச்சின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப வறுமொழி முதலில் உயிர் வரி உயிர் எழுத்து வந்துச்சுன்னா ஒரு இரு என்பது எப்படி மாறும், ஓர் ஈர் என்பது மாறும். எடுத்துக்காட்டு ஓர் ஊர் ஈர் இரண்டு ஈர் உலகம். இது எப்படி பிரிக்கலாம், ஒரு பிளஸ் ஊர்னு இருக்கும், அதை எப்படி மாறும் ஓர் ஊர் மாறும். ஈர் கூட்டல் இரண்டு ஈர் இரண்டு ஈர் உலகம். அதாவது ஒரு ஈர்ன்றது எப்படியா மாறும், ஓர் ஈர் எப்படி மாறும் சொல்றாங்க. ஓர் ஈர் எப்படி அன்று மாறும் என்று மாறும். வறுமொழி முதலில் அதே உயிர் வரி அது இது எது முறை எப்படி மாறும், அது இது எதுன்னு மாறும். அது எப்படி எடுத்துக்காட்டு அது அறம். அதாவது இங்க பாருங்க இதுல என்ன இருக்கு, உயிரெழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் அது அறம், இது எளிது எது ஆடை. நன்றி மாணவர்களே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. இது எழுத்து பிழைகளை தவிர்க்க சில குறிப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு தேர்வுக்கு கேட்பாங்க. இது நல்லா தெளிவா படிச்சுட்டீங்க அப்படின்னா எழுத்து பிழையை குறைக்கிறதுக்கு மிக வசதியாக இருக்கும் மாணவர்களே. நீங்க குறைச்சி அதிக மதிப்பெண் எடுக்கலாம். அதாவது எழுத்து பிழைகளை குறைச்சி அதிக மதிப்பெண் பெறுவதற்கு இந்த பாடம் நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடமாக இருக்கிறது. நன்றி மாணவர்களே.